தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தண்ணீர்களை கைப்பிடியால் அளந்தவரும் வானங்களை ஜான் அளவாய் பிரமாணித்தவரும் பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கினவரும் தீவுகளை ஒரு அணுவை போல தூக்குகிறவரும் உங்களையும் என்னையும் உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறவரும் உங்களுக்காகவும் எனக்காகவும் மனித அவதாரம் எடுத்து தன்னையே பலியாக கொடுத்து நம் பாவங்களை மன்னித்து ரட்சித்து பரலோக வாழ்வை பாக்கியமாய் கொடுத்து மீண்டும் வரப்போகிற தேவாதி தேவன் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. கரங்களை தட்டி அவருக்கு நாம் மகிமை நல்ல உற்சாகமாக நல்ல முழு பலத்தோடு ஓ ஹல்லேலூயா. வருடத்தின் துவக்க முதல் வருடத்தின் இறுதி வரை தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். ஹல்லேலூயா. இந்த வருடத்தின் முதல் நாள் முதல் இந்த இறுதி நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேல் சுமந்து கொண்டு போவது போல இதுவரைக்கும், எல்லாரும் சொல்லுவோமா, இது வரைக்கும், இந்த நொடி வரைக்கும், அடுத்த நிமிஷம் அடுத்த செகண்ட் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இதுவரைக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. கண்டவர்கள் எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. அதை நினைத்து நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு சுமார் 20 எல்லாரும் இங்கே போகிறாங்க, அங்கே பிள்ளைங்க அவங்க செட் ஆயிரும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நோக்கி கேட்போம். ஹல்லேலூயா. ஒரு நாளைக்கு 23,000 முறை, சுமார் 23,000 முறை மூச்சு விடுறோமா? எத்தனை மூச்சுக்கு நம்ம நன்றி சொல்கிறோம்? ஒரு மூச்சுக்காக நன்றி செலுத்தியிருக்கோமா? நிறைய நேரங்களிலே நமக்கு கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆனால் கர்த்தர் நம் வாழ்க்கையிலே அனுமதிக்காத தீமைகளுக்கு எத்தனை பேர் நன்றி சொல்லியிருக்கீங்க? ஓ, நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. என்னாலுமே துதிப்பார் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார், என்னாலுமே துதிப்பார் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த, இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாது எந்நாளுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பார், எந்நாளுமே துதிப்பார், எந்நாளுமே துதிப்பார். பாவங்கள் எத்தனையோ நினையாதிருந்தார் முன், பாவங்கள் எத்தனையோ. பாடுவோமா? எத்தனை பாவங்கள், பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாழான நோயை அகற்றி குணமாக்கி பாரினில் வைத்த மகாதயவை எண்ணி எந்நாளுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பார். அவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அவர் நம்மேல் வைத்த கிருபைக்காக தயவுக்காக அவரை துதிப்போம். எத்தனையோ கிருபை உன் உயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை, கிருபை உன் உயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை.
நித்தமோனை மூடி சூட்டினதுமன்றி, நித்தமோனை மூடி சூட்டினதுமன்றி, நித்தியமான ஜீவனை மீட்டதால் எந்நாளுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பார், எந்நாளுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மையால் உன் வாயை நிறைத்தாரே பூர்த்தியாய், நன்மையால் உன் வாயை, நன்மையால் உன் வாயை, உன் வயது கழுகை போல் பலங்கொண்டு, உன் வயது கழுகை போல் பலங்கொண்டு, ஓங்கும் இளமை போலாகவே செய்ததா எந்நாளுமே துதிப்பார். வலது கரத்தை உயர்த்தி பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள தூரம் போலவே, பூமிக்கும் வானத்துக்கும், பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள தூரம் போலவே, பூமிக்கும் வானத்துக்கும். சாமி பயமுள்ளவர் மேலவரரு, சாமி பயமுள்ளவர் மேலவரரு, சாலவும் தங்குமே சத்தியமே இது எந்நாளுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பார். தந்தை தன் பிள்ளைகளுக்கு தயவோடிரங்கானும், தந்தை தன் பிள்ளைகளுக்கு தயவோடிரங்கானும், தந்தை தன் பிள்ளைகளுக்கு. எந்த வேளையும் அவரோடு தங்கினான், எந்த வேளையும் அவரோடு தங்கினான், சொந்தம் பாராட்டிய தூக்கி சுமப்பாரே எந்நாளுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பார். இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த, இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாது எந்நாளுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பல நேரங்களிலே நாம் ஜெபிப்பதற்கு மறப்பதில்லை, ஆண்டவரிடம் விண்ணப்பம் செய்வதற்கு மறப்பதில்லை. ஆனால் சில வேளைகளிலே நன்றி செலுத்த மறந்து விடுகிறோம். அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலே இல்லினாய்ஸ் என்ற ஒரு மாகாணத்திலே அங்கு ஒரு கப்பலிலே பெருத்த சேதம் ஏற்பட்டது. அப்பொழுது எல்லாரும் மூழ்கி இறந்து விடுவார்கள் என்ற சூழ்நிலை வந்தபோது அங்கே இருந்த ஒரு பல்கலைக்கழக மாணவர்கள் அனைவரும் களமிறங்கி அநேகரை காப்பாற்றினார்களாம். அதில் குறிப்பாக எட்வர்ட் என்ற ஒரு வாலிபன் தன் உயிரையும் பொருட்படுத்தாது 17 பேரை அவன் சாவிலிருந்து மீட்டு அவர்களுக்கு வாழ்வு கொடுத்தானாம். இது நடந்து சில வருடங்களுக்கு பிறகு அந்த குறிப்பிட்ட கப்பல் சேதத்தை குறித்து ஒருவர் விவரங்களை சேகரித்த போது இந்த எட்வர்டையும் சந்தித்தாராம். அப்பொழுது அறிந்து கொண்டாராம், இவன் எத்தனை பேரை காப்பாற்றினான்? 17 பேரை காப்பாற்றிய வாலிபன். அப்பொழுது
இதில் யாராவது உங்களுக்கு நன்றி சொன்னார்களா என்று கேட்டபோது அவன் சொன்னானா, அந்த 17 பேரை நான் காப்பாற்றினது தான் சரி, அவங்க எங்கே போனாங்கன்னு தெரில, இதுவரைக்கும் ஒருத்தர் கூட எனக்கு நன்றி சொல்லலை என்று சொன்னார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் 10 குஷ்டரோகிகளை சுகமாக்கினார். ஆனால் ஒரே ஒருவன் மாத்திரம்தான் நன்றி செலுத்த வந்தான். அப்பொழுது ஆண்டவர் கேட்டார், மற்ற 9 பேர் எங்கே என்று கேட்டார். ஆகவே நாமும் அந்த 9 பேரில் இல்லாமல் அந்த 10இல் ஒரு நபராக ஆண்டவர் இங்கு கொண்டு வந்திருக்கிறபடியால் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அப்படிப்பட்ட நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த பாடலின் அடியை மறுபடியும் பாடுமா? வேதம் சொல்லுகிறது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ தமக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. எதற்காக நாம் அவரை துதிக்க வேண்டுமாம்? மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். எத்தனை பேருடைய பாவங்களை ஆண்டவர் நம்மை விட்டு விலக்கி இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா! எத்தனை கிருபை, எத்தனை கிருபை பாருங்க. எத்தனை வியாதிகள் மருத்துவமனையிலே நாம் இருந்திருந்தால், நம் வியாதிப்பட்டு இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் யோசித்து பாருங்கள். ஆனால் இதுவரைக்கும் நமக்கு ஜீவன், சுகம், பலன் கொடுத்து கர்த்தர் நம்மை ஆராதிக்க கொண்டு வந்தாரே, நன்றி செலுத்துறீங்களா? நல்ல கைகளை தட்டி. எத்தனையோ கிருபை உயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை, நித்தமுனை மூடி சுட்டினதுமன்றி, நித்தமுனை மூடி சுட்டினதுமன்றி, நித்தியமான ஜீவனை மீட்டதாம் எந்நாளுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பார். பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள தூரம் போலவே, பூமிக்கும் வானத்துக்கும் சாமி பயமுள்ளவர் மேலவரரு, சாமி பயமுள்ளவர் மேல் வரரு, சாலவும் தங்குமே சத்தியமே இது எந்நாளுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பார், எந்நாளுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பார். இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த, இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாது எந்நாளுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். வேதம் சொல்லுங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல், பக்கத்தில் சொல்லவும், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். நம்ம ஏதோ பெரிய பொன்னையோ பொருளையோ கொண்டு வந்து அவருக்கு படைப்பதை பார்க்கிலும் தேவனுக்கு ஏற்கும் பலி என்னவாம்? நொறுங்குண்ட ஆவிதான். நொறுங்குண்ட ஆவினா தாழ்மை உள்ள இருதயம். என்னால் தான், எனக்கு தான், என் குடும்பம் தான், என் படிப்பு தான், என் வேலை தான், என் தொழில் தான், என் திறமை தான் அப்படின்னு நினைக்க கிருபை வத்திக்கிட்டே போயிடும். உம்மால தான் ஆண்டவரே, எல்லாமே உம்மால தான். எத்தனை பேர் சொல்லு, எல்லாமே உம்மால தான், உம்மால் தான் என்று நம்ம சொல்ல 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 கிருபை பெருகிக்கிட்டே போகும். கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் என்ன பெருகுமாம்? கிருபை பெருகுமாம். அதை உணர்ந்த தாவீது தான் எவ்வளவு பெரிய ராஜா. ஆடு மேய்த்தவன் அரசனா மாறினான். ஆனா அரசனா மாறினாலும் அவன் மறக்கல. என்ன பாடுனா? சங்கீதம் 103, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே
அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே. அப்படிதான் பாடலாம். அவர் ஒருபோதும் மறவாதே. இந்த வருடத்தின் இறுதி நாளிலே ஆவியானவர் ஒன்றை அதிகமாக உணர்த்துகிறார். forget not all his benefits. அப்படி என்றால் அவர் செய்த சகல உபகாரங்களை மறந்துராத மகனே, மறந்துராத மகளே. அப்படின்னா அவர் நமக்கு முதல்ல என்ன உபகாரம் செய்தார்? முதல்ல அவர் செஞ்ச உபகாரம் என்ன? நம்ம பாவங்களை எல்லாம் மன்னித்தார். எத்தனை பேர் பாவங்களை ஆண்டவர் மன்னித்து இருக்கிறார்? அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, கழுகுக்கு சமானமாய் உன் வயதை திரும்ப வாழ வயது போல ஆக்குகிறார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அதை நினைத்து கர்த்தரை துதிக்க போகிறோம். என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் முழு உள்ளமே, என் மனமே, நீ ஆண்டவரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், நோய்களை குணமாக்கி நடத்துகின்றார். எத்தனை குற்றங்கள்! அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. இதுவரை என்னை நடத்தினீரே, எத்தனை ஆபத்துகள் விபத்துகளிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொண்டீரே, எங்கள் ஆத்மாவை பாவத்திலிருந்து மீட்டுக் கொண்டீரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். படுகொழியினின்று விடுவிக்கிறார், இரக்கத்தை முடியாக சூட்டுகிறார். படுகொழியினின்று விடுவிக்கிறார், இரக்கத்தை முடியாக சூட்டுகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே.
அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. காலேபை போல உங்கள் வயதை திரும்ப வாழ வயது போல ஆக்குவா. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பா. வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்தி செல்வா. வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்தி செல்வா. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று, மறந்துராதே. முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. கழுகு போல் இளமை புதுப்பிக்கிறார், காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். கழுகு போல் இளமையை புதுப்பிக்கிறார், காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை. வலது கையை உயர்த்தி நன்றி சொல்லுவோமா? என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. நல்ல கைகளை தட்டி என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. பிரின்ஸ் ஆஃப் பிரீச்சர்ஸ், பிரசங்கிகளின் இளவரசன் என்று அழைக்கப்பட்ட சார்ல்ஸ் ஸ்பர்ஜன், அவரை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவருடைய போதனைகள் ரொம்ப ஆழமானவைகள், ரொம்ப ஆச்சரியமானவைகள், அற்புதமான போதனைகள். அப்படிப்பட்ட பல லட்சக்கணக்கான மக்களை, தேவ மக்களை ஆண்டவருக்குள் வளருவதற்கு கர்த்தர் எடுத்து பயன்படுத்தின மனிதன். ஒரு முறை அவரும் சோர்ந்து போனார் தான். அவரும் மனுஷன் தானே, சோர்ந்து போயிட்டார். ஒன்றுமே இல்லை, ஐயோ என்ன வாழ்க்கை, அப்படிதான் சில வேளையில் நம்மளும் சோர்ந்து போய் எதுக்கு இருக்கிறோன்னே தெரியல, எதுக்குடா இந்த கஷ்டப்படணும், யாருக்காக என்றெல்லாம் ஒருவேளை நாம் யோசித்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே அன்றைக்கு அவர் சோர்ந்து போயிருந்த நேரத்தில் திடீரென்று அவருடைய காதில் ஒரு சத்தம் கேட்டதாம். அந்த சத்தம் என்ன சொன்னதாம்? என் கிருபை உனக்கு போதும். My grace is sufficient for thee. அந்த சத்தம்
2 கொரிந்தியர் 12:9 கர்த்தருடைய வார்த்தை, அது கர்த்தருடைய சத்தம். அதை கேட்ட மாத்திரத்திலே அவருக்கு எப்படி இருந்ததாம்? ஒரு காட்டிலே கதறி மான் தண்ணீரை தேடி அலையும் போது ஒரு பெரிய நீரோடையே வந்து என் தண்ணீர் எல்லாம் உனக்கு போதும் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? ஒரு மலை உச்சியில் உயர உயர செல்லுகிற மனிதன் ஆக்சிஜன் குறைவினால் மூச்சு திணறும் போது இந்த பூமியே வந்து என்னிடத்தில் உள்ள ஆக்சிஜன் எல்லாம் உனக்கு போதும்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்படி அவர் உணர்ந்தாராம். எப்பொழுது? என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன போது. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு போதும், என் குடும்பத்திற்கு போதும், என் ஊழியத்திற்கு போதும், என் தொழிலுக்கு போதும், என் வேலைக்கு போதும், என் பிள்ளைகளுக்கு போதும், என் எல்லாவற்றுக்கும் போதும். கைகளை தட்டி அப்படியே அவர் கிருபைக்காக, அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. சாலமோன் தேவாலயத்தை கட்டி முடித்த பிறகு அதிகமாக ஆவியானவர் அவர்கள் சொல்லி துதிக்க வைத்த வார்த்தை என்ன தெரியுமா? என்ன அது? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல கையை தட்டி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னோடு சேர்ந்து சொல்றீங்களா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இஸ் கிரேஸ் அப்படியே மாறாது, அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கு. எல்லாம் வத்தி போகும், ஆனா வத்தாத ஒண்ணு, வற்றாத ஜீவ நதி அவர் கிருபை மாத்திரமே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே, ஆண்டு நடத்திடுதே. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே, ஆண்டு நடத்திடுதே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பாடுவோம். கர்த்தர் நல்லவர், என் தேவன் பெரியவர், பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது. கடந்த ஆண்டு முழுவதும் 1ஆம் தேதியில் இருந்து டிசம்பர் 31 வரைக்கும் கரத்தை பிடித்து நடத்தின கர்த்தரை துதிப்போம். கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே. கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பாடுவோமா? கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர், பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர் கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினார். வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினார். விடுதலை தந்தா பலனும் சாட்சியாய் நம்மை நிறுத்தி. விடுதலை தந்தா
பெலனும் ஈந்தார், சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே. கர்த்தர் நல்லவர். நல்ல கையை தட்டி அவர் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். எத்தனை பேர் சந்தோஷமா நல்லா கையை தட்டி அவர் கிருபையை உணர்ந்து பாடிட்டு இருக்கோம்? ஆமென், ஹல்லேலூயா. அவர் கிருபையை உணர்ற ஒவ்வொரு நேரமும், நாம் அவர் கிருபையை உணர்ந்து துதிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் அது என்ன ஆகுமா? அவர் கிருபை பெருகிக்கிட்டே இருக்குமா? அன்றைக்கும் அப்படித்தான் தேவாலயத்தில் அவர்கள் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடி 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 அவரை துதிக்க துதிக்க ஒரு மேகம் வந்து தேவாலயத்தை மூடினது. ஆசாரியர்கள் அதில் பிரவேசிக்க கூடாத அளவிற்கு அந்த மகிமை, கர்த்தருடைய மகிமை அங்கு நிரம்பி இருந்தது. ஏன் தெரியுமா? அவர் கிருபை பெரியது என்று பாடினபடினால். எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த வருஷம் வியாதி படுக்கையில் நான் இருந்தேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஏதோ ஒரு நாளாவது வியாதி படுக்கையில் நம்ம இருந்திருப்போம், அப்படி தானே? வியாதி படுக்கை, ஐயோ மரண நேரம் வந்து விடுமோ, செத்து போயிடுவோமோ அப்படின்னு சொல்லிலாம் ஒரு சிலர் நினச்சிருக்கலாம். அப்படிப்பட்ட மரண படுக்கையில் அவர் என்ன செஞ்சார்? நம்மை தாங்கினார். எத்தனை பேரை கர்த்தர் தாங்கினார்? என் நீதியின் வலதுகரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். தாங்கினது மட்டுமில்ல, என்ன செஞ்சார்? தப்புவிச்சார். எத்தனை பேரை தப்புவித்தார்? என்னை தப்புவித்தார். அது மட்டும் இல்லை, நமக்கு விடுதலை தந்தார். அப்படியே வியாதியிலிருந்து விடுதலையாக்கி ஏதோ அப்படியே வெந்ததை சாப்பிட்டு அப்படியே இருப்போம் அப்படின்னு இல்லாமல் கர்த்தர் நமக்கு பலனையும் தந்தார். எத்தனை பேருக்கு பலன் தந்தார்? ஹல்லேலூயா. அது எல்லாத்துக்கும் மேலே சாட்சியாய் நம்மை நிறுத்தினார். எத்தனை பேரை நிறுத்தி இருக்கிறார்? நல்லா கைகளை தட்டி. வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. விடுதலை தந்தார், பலனும் ஈந்தார், சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே. விடுதலை தந்தார், பலனும் ஈந்தார், சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர் கிருபைகள் உண்மை உள்ளவர். சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி, வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினார். கர்த்தர் நல்லவர், நல்லவர் நம் தேவன். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்த உண்மை உள்ளவர். கண்ணீர் கவலை யாவையும் போக்க கர்த்தர் இயேசு வருகின்றார். கண்ணீர் கவலை யாவையும் போக்க கர்த்தர் இயேசு. கலங்கிட வேண்டாம், பயப்பட வேண்டாம், அவரோடு நாமும். கலங்கிட வேண்டாம், பயப்பட வேண்டாம், அவரோடு நாமும் பறந்து செல்வோம். கர்த்தர் நல்லவர் சொல்லுவோம். மகிமை, கிருபை, தயவு நம் தேவன் பெரியவர்.
பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே, ஆண்டு நடத்திடுதே. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே. கர்த்தர் நல்லவர். ரெண்டு கைகளை உயர்த்தி பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்த உண்மை உள்ளவர். எல்லா கைகளை தட்டி சந்தோஷமா ஹல்லேலூயா. சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் அப்படியே விட்டுட்டு போறதில்ல. அவர் என்ன செய்யறாரா? வலக்கரத்தால் நம்மை தேற்றுகிறார், தட்டி கொடுக்கிறார். சில டாக்டர்கிட்ட போனோம், ஐயோ அப்படியா, நீங்க சாகிற வரை இந்த மருந்தை சாப்பிட்டு தான் ஆகணுங்க. ஐயோ அப்படியா, இந்த வியாதியெல்லாம் சாதாரணமாக எல்லாத்துக்கும் வராதுங்க, 1000ல் ஒருத்தருக்கு தான் வரும், அது உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கு? அங்கேருந்து வரும்போதே பாதி உயிர் போயிடும், வீட்டுக்கு வந்து மிச்சம் இருக்கிறதும் போயிடும். அப்படி தானே? ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படி? நம்முடைய ஆண்டவர் எப்படி? ஒன்றுமே முடியாமல் மரண படுக்கையில் இருந்தாலும் நம்மளை பார்த்து சொல்லி, நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாத, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். கிதியோனை பார்த்து சொன்னார், ஐயோ ஒன்றும் இல்லை, நான் குப்பு ஒன்று புழுன்னு நினச்சிட்டு இருந்தவனை பார்த்து பராக்கிரமசாலின்னு கூப்பிட்டார். ஒன்றுமே இல்லாமல் இன்னைக்கும் நாளைக்கும் இருக்கிறவங்கள கூட பார்த்து ஆண்டவர் பராக்கிரமசாலியே. ஏன் தெரியுமா? கர்த்தர் நம்மோடு இருப்பதனால். பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவர் வார்த்தையை அனுப்புகிறார். எப்படி இல்லாமல் அனுப்புகிறார்? கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருடைய போதகர் மூலமாய் அவர் நமக்கு அனுப்புகிறார். அந்த வார்த்தையை அனுப்பி உடைஞ்சு போய் உட்கார்ந்த நேரத்தில் நம்மோடு பேசுகிறார். எத்தனை பேரோடு இந்த வருஷம் ஆண்டவர் பேசியிருக்கிறார்? நம்மோடு பேசி தைரியப்படுத்தி தட்டி கொடுத்து, ஓடு ஓடு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், தைரியமாக போன்னு சொல்கிறார்ல. வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி, சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினார். சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினார். வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினார். வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினார். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அப்படியே நாம எழுந்து நின்று, அன்று நமது கரத்தை பிடித்தார், என்றைக்கு அவரை நாம் அறிந்து கொண்டு நம் பாவங்களை அறிக்கையிட்டு அவருடைய பாதத்தில் விழுந்து கதறி, ஆண்டவரே என்று அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட அன்று நம் கரத்தை பிடித்தார். இன்று வரை அதை விடவில்லை, இனிமேலும் அதை விடமாட்டார். வலது கரத்தை உயர்த்தி அவரை பற்றி பிடித்துக் கொள்வோம். ஒரு விசேஷித்த ஆராதனைக்குள்ளாய் வந்திருக்கிறோம். ஏன் தெரியுமா? அது வருடத்தின் கடைசி ஓய்வு நாளின் ஆராதனை. அதுவும் 31ஆம் தேதி. என்ன ஒரு அற்புதம்! ஆண்டவருடைய டைமிங் பாருங்க. இந்த 2023 வருடம் இறுதி ஞாயிற்றுக்கிழமையிலே
இந்த காலை நேரத்திலே அவருடைய கிருபையை உணர்ந்து அவருடைய ஆலயத்துக்குள்ள பாடுறதுக்கு நம்மளாம் இருக்க வேண்டிய இடம் இது இல்லை. ஆனால் அவர் நம்மளை வச்ச கிருபையினாலே அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக நாம் பிரவேசித்திருக்கிறோம். நம்ம கரம் பிடிச்சு நடத்தினாரே, தோளில் சுமந்து கொண்டு போனாரே. ஓ எலியா கேரித் ஆற்ற நம்பி இருந்தானா, அங்கேயும் தண்ணி வத்தி போயிடுச்சே, ஆனாலும் விட்டாரா? எங்கே தண்ணி வத்தினாலும் ஆண்டவருடைய பண்டக சாலையிலே அது வற்றாதே. காகத்தை அனுப்பி போஷித்து கொண்டிருந்த தேவன் சாரிபாத் விதவையின் மூலமாய் அவனை போஷிக்க சித்தமானாரே. எதிர்காலமே சூன்யமாக தெரிகிறதோ. ஓ ரிபா தரநாமா, நான் ஒன்றை மறந்துடாதீங்க, உங்க கரத்தை பிடிச்சிருக்கிறது யாருங்கிறத மறந்துடாதீங்க. ரிபா ரபா தரநாமா நாமா ராதுர நாமா நாமா வலது கரத்தை உயர்த்தி அநேகருடைய கரத்தை கர்த்தர் பிடித்திருக்கிறார். ஒரு நீங்க தனியா போகல, இந்த வாழ்க்கை படகை நீங்க தனியா ஓட்டல. இந்த படகின் மாலுமி அவர்தான். அவர்தான் டிரைவிங் சீட்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் நம்ம படகை ஓட்டுனா அந்த படகு கவிழ்ந்து போகுமா? அலைகள் வரலாம், கொந்தளிப்பு வரலாம், ஆனால் இறையாதே அமைதலா இரு என்று அதட்டின கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுகிறது. வெறுமையானதை எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் படகு வெறுமையா போச்சப்பா, என்னால சொல்ல முடியும், வெறுமையா போச்சு. ஆனாலும் முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. படகுல ஏறிட்டாரா? இடம் கொடுத்தா தானே ஏற முடியும். இடம் கொடுத்துருவோமா? அப்படியே முழு நம்முடைய இதய படகில இடம் கொடுப்போமா? உங்க ஆவி, ஆத்மா, சரீரம், இது அத்தனைக்கு வேண்டிய தேவைகளை எல்லாம் எங்கேயோ ஒரு வெறுமை இருக்குதோ, அவர் படகில் ஏறினால் படகு அமிழத்தக்கதான மீன்களை கர்த்தர் தருவாரே, தந்தாரே. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்ட சரித்திரம் இல்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஓ ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. இரவு முழுவதும் நாங்க முயற்சி பண்ணோம். ஆண்டவரே, யோசிக்கிறீங்களா? எவ்வளவோ ட்ரை பண்ணப்பா, எல்லாரும் ஆலோசனை சொன்னாங்க, எல்லா ஆலோசனையும் எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டோம் ஆண்டவரே, ஆனாலும் எங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலையே. யோசிக்கிறீங்களோ? வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே.
இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. ஆதரவாய் கொண்டோ வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. ஓ ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே. கைகளை உயர்த்தி எல்லாரும், முதியவர்கள் சிறு பிள்ளைகளில் இருந்து அத்தனை பேரும் ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டது என் ஜனங்கள் ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் ஜெபிக்கும் போதெல்லாம், வாழ்க்கை முழுவதும் ஓ ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. அப்படியே கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல இதுவரைக்கும் நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களை சுமந்து கொண்டு வந்தீரே. எங்கள் ஆத்துமாவை மரணத்துக்கும் எங்கள் கண்களை கண்ணீருக்கும் எங்கள் கால்களை இடறுதலுக்கும் தப்புவித்தீரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஆராதிக்க கிருபை செய்தீரே. இப்பொழுதும் எங்களை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். உம்முடைய வார்த்தையினால் எங்களை போதித்து போஷித்து வழி நடத்தும். சகல துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம்.
ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டோடைய நாம மகிமைப்படுற கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போவோம். ஆமென், ஸ்தோத்திரம். சங்கீதம் 74:9 நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 74ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து நம்ம இணைந்து வாசிப்போம். 74ஆம் சங்கீதம் 9வது வசனம் வாசிக்கலாமா? எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணும் தீர்க்கதரிசியும் இல்லை, இது எதுவரைக்கும் என்று அறிவிக்கிறவனும் எங்களிடத்தில் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட நினைச்சின இடைப்படுவதற்காக தேவன் தந்த வார்த்தை. ஸ்தோத்திரம். நன்றி என்பது குறித்து தான் பேச வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் புதிய வருஷத்திற்குள்ளாக போகிற நம்முடைய வாழ்க்கையில் அந்த காரியத்தை குறித்து பேசுறதுக்கு முன்பாக கொஞ்சம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதை என்னச்சுன்னா ஆவியானவர் எனக்கு உணர்த்தின காரியத்தினால்தான் இந்த வசனத்தை என்னச்சுன்னா உங்களோடு கூட என்னச்சுன்னா பிரசங்கிக்க விரும்புகிறோம். நம்ம எல்லாரும் புதிய வருஷத்துக்குள்ளாய் இன்னும் சில மணி நேரங்களுக்குள்ளாய் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாய் நாம் பிரவேசிக்க போகிறோம். 2023ஆம் வருஷம் ஆரம்பித்தோம். ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தேவன் நம்மை அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். இந்த வருஷத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கடைசி நாளையும் நம்ம நினைச்ச பார்க்க தேவன் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் எதிர்பார்க்கிற காரியம் இல்லை, தேவன் நமக்கு தந்தவைகள் இல்லை, தேவன் நமக்கு என்னச்சுன்னா ஏற்படுத்தினவைகள், ஆண்டவர் நமக்குள்ளாக தந்த காரியத்தை இன்றைக்கு நாம் என்னச்சுன்னா அந்த அடையாளத்தை காத்து கொண்டோமா என்பதை நாம் எல்லாரும் சிந்திக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுங்க, எங்களுக்கு இருந்த அடையாளங்களை என்னச்சுன்னா காணவில்லை. நம்ம எல்லாருக்கும் ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அந்த அடையாளத்தை என்னச்சுன்னா இன்னைக்கு அநேகர் திறந்துட்டாங்க, அநேகர் விட்டுட்டாங்க. இன்னைக்கு இங்கே வந்திருக்கிற நம்ம எல்லாரும் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், அந்த அடையாளம் உங்கள் மேலே உங்களை குறித்து தேவன் சொன்ன இல்லை உங்களை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற இல்லை உங்களை குறித்து சொல்லப்பட்ட அந்த அடையாளத்தை இன்னைக்கு நீங்கள் தக்க வச்சிருக்கிறீங்களா, இழந்திருக்கிறீங்களா, அது காணாமல் போனதா என்பதை கண்டுபிடித்து அதற்கு நம்மை சரிப்படுத்தி கொள்வது தான் இந்த ஆராதனுடைய என்னச்சின்ன மையமாக இருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்க 1ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, தேவனே நீர் எங்களை என்றென்றைக்கும் ஏன் தள்ளிவிடுகிறே, உமது மேய்ச்சலின் ஆடுகள் உமது கோபம் ஏன் புகைகிறது, நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையும் நீர் மீட்டு கொண்ட உம்முடைய சுதந்திரமா கோத்திரத்தையும் நீர் வாசமாயிருந்த சீயோன் பர்வதத்தையும் நினைத்தருளும், நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்கள் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும், பரிசுத்த ஸ்தலத்தில் சத்துரு அனைத்தை என்ன செய்தான் கெடுத்து போட்டுட்டான். 4ஆம் வசனத்தில் பாருங்க, தங்கள் கொடிகளை அடையாளங்களாக நாட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல, 6ஆம் வசனத்தில் பாருங்க, சித்திர வேலையாக இருந்த நினைச்சன அலங்காரமாக இருந்த சித்திர வேலைகள் முழுவதையும் ஸ்தோத்திரம் தகர்த்து போட்டுட்டாங்க. 7ஆம் வசனத்தில் பாருங்க, வாசஸ்தலத்தை தரை மட்டும் இடித்து அசுத்தப்படுத்தினார்கள். 8ஆம் வசனத்தில் பாருங்க, அது எல்லாத்தையும் சுட்டரித்து போட்டார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு தந்த அடையாளம் ஸ்தோத்திரம். இன்றைக்கு சபைக்கோ இல்லை சபை என்று சொல்லப்படுகிற சரீரமாகிய கிறிஸ்துவின் சரீரமாகி இருக்கிற என்ன சபையாகிய நமக்குள்ளாக தேவன் தந்த அடையாளத்தை இன்றைக்கு என்ன ஸ்தோத்திரம் காணாமல் போய்விட்டது. சத்துரு அவை எல்லாத்தையும் கெடுத்து போட்டு விட்டார். அது மட்டுமல்ல, அடையாளங்கள் என்ன நம்முடைய அடையாளங்கள் மாறி சத்துருடைய அடையாளங்கள் நமக்குள்ளாய் நாட்டப்பட்டு விட்டது. அது மட்டுமல்ல, நமக்கு அலங்காரமாய் இருந்தவைகள் எல்லாவற்றையும் இன்றைக்கு சத்துரு என்ன தகர்த்து போட்டு விட்டார். நம்முடைய என்ன நம்மை அசுசிப்படுத்தி விட்டார். பரிசுத்தமாக இருந்த நம்முடைய வாழ்க்கை அசுத்தமான ஒன்றாக மாறிவிட்டது. அவர் எல்லாவற்றையும் சுட்டரித்து போட்டு விட்டார். எங்கள் அடையாளம் காணும் என்று சொல்லி என்ன சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய அடையாளங்கள் தப்பி போய்விட்டது. எனவே தான் அந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, அந்த அடையாளங்களை எங்களுக்கு மறுபடியும் திரும்ப தாரும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது ஜெபிப்பதை குறித்து வாசிக்கிறோம். இந்த சங்கீதத்தின் நோக்கம் என்ன? எங்கள் சபையை மறுபடியும் இரண்டர் உயிர்ப்பையும் என்று ஜெபிக்கிறார். அது மட்டுமல்ல, உடைய பிரசன்னத்தினாலே நிரப்பும் என்று ஜெபிக்கிறார். அது மட்டுமல்ல, சத்துருவால் வந்த அழிவினாலும் சபையின் பரிதாப ஆவிக்குரிய நிலைமையில மந்த நிலைமை ஏற்பட்டு இருக்கிறது. எனவே எங்கள் சபையை என்ன கெடுத்து போட்ட சத்துருக்கள் அழிக்கப்பட
மகிமைப்படும்படியாக அவன் ஜெபிக்கிறான். அது மட்டுமல்ல, தேவன் பூர்வத்தில் செய்த மகத்துவமான கிரியைகளை மறுபடியும் ஆண்டவர் செய்யும்படியாக ஜெபிக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் நினைச்சு சத்துரனுக்கு எல்லாவற்றையும் கெடுத்து போட்டார், எல்லாவற்றையும் அவன் நொறுக்கி போட்டு விட்டார். நமக்குள்ளா இருந்த அடையாளம் எல்லாம் காணாமல் போய்விட்டது. இன்றைக்கு தேவன் நமக்கு தந்த அடையாளத்தை மறுபடியும் கண்டுகொள்வதற்கு, அதை மறுபடியும் புதுப்பிப்பதற்கு தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கிருபையை தருவாராக. அல்லேலூயா. இன்றைக்கு சபையினுடைய நிலைமை இந்த நிலைமைக்கு போவதற்கு காரணம் என்ன? அமை ஸ்தோத்திரம். சொல்லில் அலங்காரம் உண்டு சபையில். அமை மக்கள் விரும்புகிறதை பேசுகிற நினைச்சன பேச்சாளர்கள் சபையில் உண்டு. அது மட்டுமல்ல, அமை ஸ்தோத்திரம், பெரியவர்களாக சாட்சிகளாக தங்களை காட்டிக்கொள்ளுகிறவர்களும் சபையில் உண்டு. அமை ஸ்தோத்திரம், தங்கள் புகழை தேடுகிறவர்கள் சபையில் உண்டு. ஆனால் தேவனுக்கு புகழை சேர்க்கிறவர்களும் தேவனை மகிமைப்படுத்தலும் தேவனை உயர்த்துகிறவர்களும் சபையில் இல்லாமல் போய்விட்டோம். தேவ சத்தத்தை கேட்கிற சூழ்நிலைகள் இன்றைக்கு மட்டுப்படுத்தப்பட்டு விட்டது. இன்றைக்கு சபை தேவ சத்தத்தை கேட்டு எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது. அமிஸ்தோத்திர, தேவன் நம்மோடு கூட பேசும் பொழுது அது கடினமான வார்த்தைகள், அது அமிஸ்தோத்திர தாங்கிக் கொள்ள முடியாத வார்த்தைகள் என்று சொல்லி அதற்கு நம்முடைய செவிகளை அடைத்துக் கொள்ளுகிற சூழ்நிலைகள் எவ்வளவு நாள் நமக்கு ஏற்பட்டு விடுகிறது. அமிஸ்தோத்திரம், இன்றைக்கு ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய அடையாளங்களை மறுபடியும் பெற்றுக் கொள்வதற்கு தான் தேவன் இந்த வருஷத்தின் கடைசி நாளை நமக்கு இந்த நியமித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பல சபைகள் சன்மார்க்கம் இருக்கிறது, சமுதாய பணிகள் இருக்கிறது, பண்டிகை ஆசாரிப்புகள் இருக்கிறது, கட்டடங்கள் இருக்கிறது, ஆமென் ஸ்தோத்திரம், அலங்காரங்கள் இருக்கிறது. ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற மகிமை சபைக்குள்ள இல்லை. தேவன் எதிர்பார்க்கிற ஸ்தோத்திரம் ஆராதனை சபைக்குள்ள இல்லை. தேவன் எதிர்பார்க்கிற வார்த்தைகள் சபைக்குள்ள இல்லை. இன்றைக்கு சபைகள் ஆவிக்குரிய நிலைமையில மந்த நிலைமைக்குள்ளாக சபைகள் போய்விட்டது. என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எங்களுக்கு இருந்த அடையாளம் காணோம் என்று தவிக்கிறார். எங்களுக்கு இருந்த அடையாளங்கள் காணாமல் போய்விட்டது. இந்த இடத்துல வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அமிஸ்தோத்திர கொஞ்சம் யோசித்து பார்க்க, உங்களை குறித்து சில அடையாளங்கள் இருந்தது. அன்றைக்கு அமிஸ்தோத்திர ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னதன என் சிநேகிதன் என்று ஒரு அடையாளத்தை வைத்திருந்தார். நோவாவை பார்த்து கர்த்தர் கொடுத்த அடையாளம் என்ன? நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏன்? தான் வாழ்ந்த ஜனங்களுக்குள்ளே அவன் வேறுபட்ட ஒரு நபராக, கர்த்தருக்கு உண்மையாக, நீதிமானாக, ஆண்டவருக்கு பிரியமானவனாக வாழ்ந்தான். அவன் கிருபை பெற்றவனாய் இருந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டா. தாவீதை குறித்து ஒரு அடையாளம் இருந்தது. அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார். மோசையை பார்த்து ஒரு அடையாளம் இருந்தது. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் என்று கர்த்தர் சொன்னார். அவனை போல சாந்த குணமுள்ளவன் ஒருவனும் இல்லை என்று அவனை குறித்து ஆண்டவர் சாட்சி சொன்னார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஏனோக்கை குறித்து ஒரு சாட்சி இருந்தது. என்ன சாட்சி? என்ன அடையாளம்? அவன் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவன். யோவான் ஞானஸ்நானத்தை குறித்து என்ன ஒரு சாட்சி இருந்தது, ஒரு அடையாளம் அவன் மேல் இருந்தது. ஸ்திரீகளில் பிறந்தவன் அவனைப் போல பெரியவன் ஒருவனும் இல்லை. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். அந்த வெளிச்சத்தில் நீங்களும் சில காலம் எரிந்து பிரகாசியுங்கள் என்று சொல்லப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது மட்டுமல்ல, வேதத்தில் வாசித்து பவுலை குறித்து ஒரு காரியம் சொல்லப்பட்டது. என் சித்தத்தின்படி செய்பவன், பக்தி வைராக்கியம் உள்ளவன் என்று அவனை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். பர்னபாவை குறித்து ஆறுதலின் மகன் என்று அவனை குறித்து ஒரு சாட்சி அடையாளம் காண்பிக்கப்பட்டது. தானியேல் ஜெபிக்கிறவன், அவன் தேவனுக்கு பிரியமானவன். ஸ்தோத்திரம். இன்னும் வேதத்தில் வாசித்து பாருங்கள், சுவிசேஷத்திற்கு தங்கள் பிராணனையும் கொடுத்தவர்கள், ஸ்தோத்திரம், தங்கள் ஆஸ்தியினாலே தேவராஜ்யத்தை கட்டினவர்கள் என்று பல சாட்சிகளை வேதத்தில் என்ன சொல்லப்படுவதை, அடையாளப்படுத்தப்படுவதை பார்க்க முடியும். நம்மை குறித்தும் சில அடையாளங்கள் இருந்தது. என்ன அடையாளம் இருந்தது? இவர்கள் தேசத்திற்காக திறப்பில் நிற்கிறவர்கள் என்று நம்மை குறித்து சொல்லப்பட்டது. உங்களை குறித்து சொல்லப்பட்டது. இந்த அண்ணன், இந்த அக்கா, இந்த ஸ்தோத்திர அம்மா, இந்த தகப்பனார், இந்த தம்பி, இந்த தங்கச்சி திறப்பின் வாசல் நிற்கிறவர்கள் என்கிற ஒரு அடையாளம் நம்ம மேல் இருந்தது. அது மட்டுமல்ல, ஜனங்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறவர்கள் என்கிற அடையாளம் ஒன்று இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த கண்ணீரின் ஜெபங்கள் எங்கே? காணவில்லையே. ஆத்துமாக்களுக்காய் கதறின நாட்கள், ஆத்துமாக்களுக்காய் கண்ணீர் வடித்த நாட்கள், ஆத்துமாக்களுக்காய் புலம்பின நாட்கள், எத்தனை நாட்கள் இன்றைக்கு அது இல்லாமல் போய்விட்டது.
என்றாவது ஒரு ஜபத்தில் என்ன சொன்ன ஸ்தோத்திரம், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கண்ணீர் விட்டோமா? அந்த கண்ணீர் எங்கேயோ போய்விட்டது, அது தொலைந்து போய்விட்டது. அது மட்டுமல்ல, பரிசுத்தத்திற்காக வைராக்கியம் பாராட்டி ஸ்தோத்திரம், பரிசுத்தத்துக்காக நின்ற அந்த வைராக்கியம் இன்றைக்கு மாய்ந்து போய்விட்டது. ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்கள் என்று சொல்லப்பட்ட நீங்கள் இன்றைக்கு ஒரு ஆத்துமாவது இந்த வருஷத்தின் இறுதிக்குள்ளாக ஒரு சுவிசேஷத்தை சொல்லி ஒரு ஆத்துமாவது இயேசுவுக்குள்ளாய் கொண்டு வந்திருக்கிறோமா? எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வார்த்தைகளை பேசினோம், ஒரு ஆத்துமாவுக்கு இயேசுவை பற்றி சொன்னோமா? அந்த என்ன ஸ்தோத்திர அடையாளத்தை நாம் இழந்து போய்விட்டோமே. சுவிசேஷ தாகம் உள்ளவர்கள் எப்பொழுது பார்த்தால் என்ன சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், சுவிசேஷ பாரம் ஒன்றை என் சுமையாக மாற வேண்டும் என்று சொல்லி கூக்குரலிட்டோமே. அந்த வாஞ்சியோடு வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு அந்த சுவிசேஷத்தின் தாகம் அணைந்து போய்விட்டது, காணாமல் போய்விட்டது. கண்ணீர் விட்டு முழங்காலில் நின்று உபாசம் இருந்து ஜெபித்த ஜப வீரர்கள், ஜப வீராங்கனைகள் இன்றைக்கு முழங்கால்கள் முடங்கி போய்விட்டது, கண்ணீர் என்ன இல்லாமல் போய்விட்டது. ஸ்தோத்திரம், உபாசம் என அற்று போய்விட்டது, காணாமல் போய்விட்டது. இன்னைக்கு நம்மால் உபாசிக்க முடியவில்லை, நம்மால் முழங்கால் போட முடியவில்லை. ஸ்தோத்திரம், அதெல்லாம் நம்மை விட்டு, நம்முடைய அடையாளம் நம்மை விட்டு காணாமல் போய்விட்டது. தேசத்தின் அருவருப்பை பார்த்து பெருமூச்சு விட்டு கதறின நாட்கள் எங்கே? அதெல்லாம் மாய்ந்து போய்விட்டது. கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக ஸ்தோத்திரம், எதையும் செய்வதற்கு, எதையும் இழப்பதற்கு, எதையும் கொடுப்பதற்கு ஆயத்தமாயிருந்தமே. எப்படியாவது தேவ ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்று அந்த ஒரு தரிசனம், பாரம், ஏக்கம், அதற்காக எதையும் இழப்பதற்கு ஆயத்தமாயிருந்தோம். இன்றைக்கு சபையில் அது இல்லையே, சபையில் இல்லையே. அந்த அடையாளம் எங்கே போனது? அந்த அடையாளம் தொலைந்து விட்டது, காணாமல் போய்விட்டது. அந்த அடையாளத்தை தவற விட்டு விட்டோம். அந்த கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்கள் இன்றைக்கு பரிசுத்தம், தேவனுக்கு முன்பாக வாழுகிற சுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை, ஸ்தோத்திரம், பரிசுத்தமான பேச்சுகள், பரிசுத்தமான சிந்தைகள், கிறிஸ்துவுக்காக சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை, அந்த அடையாளமே இன்னைக்கு சபைகள் இல்லை. அதெல்லாம் மாறி போய்விட்டது. சுயநலவாதிகளாய் மாறிட்டோம், பெருமையுள்ளவர்களாய் மாறிட்டோம், அகந்தை உள்ளவர்களாய் மாறிட்டோம், மதிப்பு மரியாதைகளை தேடுகிறவர்களாய் மாறிவிட்டோம். கர்த்தருக்காக வாழ்ந்தவர்கள் என்கிற அடையாளம் மாறி இன்றைக்கு உலகத்துக்காக வாழுகிறவர்கள், பெருமைக்காக மாரடிக்கிறவர்கள் என்கிற அடையாளத்துக்குள்ளாய் வந்து விட்டோமே. இன்றைக்கு இந்த வருஷத்தினுடைய கடைசி நேரத்தில் வந்திருக்கிற நம்மை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், உன்னை நிதானித்து பார், உன்னை ஆராய்ந்து பார், உன்னை உற்று பார், உன்னை உய்ந்து பார். உன் வாழ்க்கை என்ன, எந்த நிலைமையில் நாம் இருக்கிறோம் என்பதை, அடையாளத்தை தொலைந்து போய்விட்டு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். வெளி தோற்றத்தில் ஒருவேளை நன்றாக இருப்பது போல தோன்றலாம், ஆனால் உங்கள் மனம் உங்களை வாட்டி கொண்டிருக்கிறது, உங்கள் மனம் உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறது, உங்கள் மனம் உங்களை ஸ்தோத்திரம் உடைத்து கொண்டிருக்கிறது. அந்த பாரத்தினால் இன்றைக்கு வேதனையோடு இருக்கிறோம். மந்த நிலைமை, தேவ பிரசனம் இல்லாத சூழ்நிலைகள், அதையெல்லாம் சபையை விட்டு மாறட்டும். அதை மறுபடியும் கர்த்தர் நமக்கு தந்து நடத்துவாராக. எத்தனை ஆமதிக்கிறீங்க? எத்தனை ஆமதிக்கிறீங்க? ஆண்டவரே, அந்த கிருபைக்குள்ள எங்களை நடத்தும் ஆண்டவரே. எல்லாம் அப்படியே கைகளை உயர்த்த, எல்லாம் நாங்கள் இழந்த அடையாளத்தை எங்களுக்கு மறுபடியும் தார ஆண்டவரே. உங்களை குறித்து அன்பு சகோதர சகோதரிகளை, உங்களை குறித்து சொல்லப்பட்ட அந்த அடையாளம் இன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை இழந்து போயிருந்தால் அதை இன்றைக்கு பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நம்ம இன்னைக்கு ஆயத்தப்படுத்துகிறார். நல்ல வாய்களை திறந்த சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடுங்க, ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடுங்க, ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடுங்க. அன்னைக்கு நம்ம ஜபத்தை கண்ணீர் விட்டு ஜபித்த ஜபங்கள் இன்றைக்கு இல்லையே, கதறி புலம்பின புலம்பல் இன்றைக்கு இல்லையே. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இன்றைக்கு அதை மறுபடியும் கர்த்தர் நமக்கு தருவாராக, மறுபடியும் சபைக்கு அதை தருவாராக. அந்த ஆவியான மறுபடியும் ஊற்றப்படுவாராக. அந்த விண்ணப்பத்தின் ஆவியானவர், மன்றாட்டின் ஆவியானவர், இழந்து போன அந்த கிருபைகளை, இழந்து போன ஸ்தோத்திரம் அந்த வல்லமைகளை, இழந்து போன அந்த அபிஷேகத்தை, இழந்து
போன அந்த தரிசனத்தை, இழந்து போன ஜப வாழ்க்கையை, இழந்து போன பக்தி வைராக்கியத்தை, இழந்து போன ஆமை ஸ்தோத்திரம் அந்த பரிசுத்தத்தை, இறந்து போன அந்த ஆமை ஸ்தோத்திர பிரதிஷ்டை வாழ்க்கையை கர்த்தர் மறுபடியும் சபைக்கு தேவன் இந்த காலை நேரத்தில் பொழிந்தருவாராக. எதை நீங்கள் இழந்து போனீர்களோ, எந்த சூழ்நிலை இழந்து போய் ஆமை ஸ்தோத்திர தவிக்கிறீர்களோ, அதை பெற்றுக் கொள்ளுவதற்கு எல்லா வாய்களை திறந்து வாய்களை திறந்து வாய்களை திறந்து வாய்களை திறந்து வாய்களை திறந்து உற்சாகத்தோடு சந்தோஷமாக பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியில ஜெபித்து எவ்வளவு நாள் ஆகிவிட்டது, ஆவியில கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எவ்வளவு நாள் ஆகிவிட்டது. அன்றைக்கு அந்நிய பாஷைகளை கர்த்தரை ஆராதித்தீர்கள், அந்நிய பாஷைகளை பல மணி நேரங்களாக தேவ சமூகத்தில் காத்திருந்தீர்கள். கட்டுகள் உடைந்தது, சாபங்கள் முறிந்தது, சத்துரு மேல் ஜெயம் கொண்டீர்கள். இன்றைக்கு சத்துரு நம்மை பாழாக்கி விட்டானே, சத்துரு நம்மை மேற்கொண்டு விட்டானே. அந்த மகிமை மறுபடியும் சபைக்குள்ளாய் திரும்பி வரட்டும், இன்றைக்கு திரும்பி வரட்டும். நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து விடுதலையோடு நல்ல வாயை திறங்க, நல்ல வாயை திறந்து இன்னும் நல்ல வாயை திறங்க. அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும், அவிழ்க்கப்படட்டும். எந்த வல்லமை நம்மை மேற்கொள்ள கூடாது. எல்லா வல்லமையும் மேற்கொள்ளுகிற அபிஷேகம், எல்லா வல்லமையும் மேற்கொள்ளுகிற அபிஷேகம், எல்லா வல்லமை மேற்கொள்ளுகிற அபிஷேகம். ஆமென், ஹல்லேலூயா. என் மேல் இருந்த அடையாளம் மறுபடியும் வரட்டும் அப்பா. கேளுங்க கேளுங்க கேளுங்க. என் மேல என்ன குறித்து சொல்லப்பட்ட அடையாளப்பா, அந்த நல்ல அடையாளத்தை இழந்து நிற்கிற ஆண்டவரே, இழந்து நிற்கிறேன். அந்த அடையாளத்தை எனக்கு மறுபடியும் தாங்கப்பா. எந்த சூழ்நிலை விட்டுறக்கூடாதப்பா, எந்த நெருக்கத்தில் விட்டுறக்கூடாதப்பா, எந்த போராட்டத்தில் விட்டுறக்கூடாதப்பா, அதை இழந்து போய்விடக்கூடாதப்பா. என்னை மறுபடியும் உயிர்ப்பையும் ஆண்டவரே, என்னை மறுபடியும் உயிர்ப்பையும் ஆண்டவரே. எல்லா சத்தங்களும் உயரட்டுமே, எல்லா சத்தங்களும் உயரட்டுமே. உயிர்ப்பையும் ஐயா, உயிர்ப்பையும் ஐயா, உயிர்ப்பையும் ஐயா, உயிர்ப்பையும் தாப்பா. என்னை நம்பி மறுபடியும் தாங்க, அந்த கிருபையை தாங்க, அந்த வரங்களை தாங்கப்பா, அந்த வரங்களை தாங்கப்பா, அந்த ஜப வாழ்க்கையை தாங்கப்பா, அந்த பரிசுத்தத்தை தாங்கப்பா, அந்த கிருபையை தாங்கப்பா. கேளுங்க கேளுங்க கேளுங்க. கர்த்தர் அதை மறுபடியும் நமக்கு தருகிறா, மறுபடியும் தருகிறா, மறுபடியும் தருகிறா, மறுபடியும் தருகிறா. அது பெற்றுக்கொள் மகனே, மகளை பெற்றுக்கொள். அந்த மகிமை கர்த்தர் மறுபடியும் நம்ம மேல் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். மறுபடியும் அவன் நம்மை எழும்பி நிற்க பண்ணத்தக்கதாக, எழும்பி நிற்க பண்ணத்தக்கதாக, அந்த சாட்சியை அவன் வெளிப்படுத்தத்தக்கதாக தேவன் அதை மறுபடியும் நமக்கு தருகிறார், மறுபடியும் தருகிறார். உலர்ந்த எலும்புகள் உயிர்ப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே, உயிர்ப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே, உயிர்ப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே, உயிர்ப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உலர்ந்த எலும்புகள் உயிர்ப்பிக்க வேண்டும், ஒன்று சேர்ந்து போது மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் வேண்டும், ஒன்று சேர்ந்த போது மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று சொல்லுங்க எல்லாரும். ஒன்று சேர்ந்த போது மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று ஒன்று சேர்ந்த போது மனிதனாக வேண்டும். நரம்புகள் உண்டாகட்டும், உன் சிந்தை உண்டாகட்டும். நரம்புகள் உண்டாகட்டும், உன் சிந்தை உண்டாகட்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. தசைகள் உண்டாகட்டும், வசன உணவாகட்டும். தசைகள் உண்டாகட்டும்,
வசனம் உணவாகட்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா என்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா என்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா இப்போ அசைவாடும் அசைவா காலொண்டி நிற்கணும், கத்தரிக்காய் வாழணும். அசைவாடும் ஆவியான தேவா இப்போ அசைவாடும். உரியத்தான ரபபா உரியத்தான ரபபா நிக்கத்தான ரபபா உரியந்தான ரபபா சிகபபா லரபா நியந்தல ரபபா. இழந்த மகிமை, இழந்த அடையாளம், இழந்த அடையாளம், இழந்த அடையாளம் மறுபடியும் அதை பெற்றுக்கொள் மகனே, மகளே அதை பெற்றுக்கொள். இழந்த அடையாளத்தை மறுபடியும் பெற்றுக்கொள். இயேசுவை நாமத்தின் அடையாளத்தை பெற்றுக்கொள். அந்த அடையாளம் எங்களுக்குள்ளே வரட்டும் இயேசுவை நாமத்தில். உடைய இரக்கத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மறுபடியும் உமக்கு சாட்சியா நிறுத்தும் ஆண்டவரே. அந்த அடையாளம் எனக்குள்ளாய் காணப்படட்டும், எங்களுக்குள்ளாய் காணப்படட்டப்பா. இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்க வருகை வெகு சீக்கிரம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் எங்க மேல இருக்கிற அடையாளம் அழிந்து விடக்கூடாதப்பா. எங்க மேல இருக்கிற அடையாளம் மாறிடக்கூடாதப்பா. அந்த அடையாளத்தில் நாங்க காத்துக்கொள்ள, எங்க வாழ்க்கை முழுவதும் நாங்க காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுக்கு இருந்த அடையாளம் காணோம். ஆமென், ஸ்தோத்திரம். நமக்குள்ள இருந்த அடையாளம், சில அடையாளங்கள் தேவன் நமக்கு கொடுத்த அடையாளங்கள் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறதா கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க. பல காரியத்தை குறித்து பேசுவதற்கு நமக்கு இருந்தாலும் சில காரியத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். முதலாவது இருக்கிற அடையாளம் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 2:4 வாசிக்கிறோம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கையினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்து பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக்கொள்ளும். முதலாவது நமக்கு ஆண்டவர் கொடுத்தது, இந்த உலகத்தில் யாருமே கொடுக்காத ஒன்று, ரட்சிப்பு என்கிற அடையாளம். அல்லேலூயா. ஆமென். நம் பாவத்தில் கிடந்தோம், அக்கிரமத்தில் கிடந்தோம். ஆமென், ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கை என்னச்சுன்னா எல்லாம் குற்றராய் போடப்பட்டு கீழே கிடந்தோம். எல்லாராலும் மிதிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ள இருந்த ரத்தத்தில் கிடந்த நம்மை எடுத்து அவர் பரிசுத்தப்படுத்தி அவர் சுத்தமாக்கி அவருடைய வஸ்திரத்தை நம்மேல் உடுத்தி அவருடையவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றினார். தேவன் தம்முடைய விலையேறப்பட்ட அந்த ரட்சிப்பை நமக்கு ஆண்டவர் கொடுத்தார். அதனால தான் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த ரட்சிப்பு யாரால் கிடைக்கிறது? அவராலே அன்றி வேற ஒருவரால் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட விலையேறப்பட்ட ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். அந்த ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் எப்படி வரும் கோபத்துக்கு நாம் தப்பித்து கொள்ள முடியும் என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டைக்கு ரட்சிக்கப்பட்ட நாம் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டோம், இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? முடிவு பரிந்த நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படும். கடைசி வரையும் அந்த ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ளணும். ஆனால் இன்றைக்கு என்ன, ஆண்டோடைய பிள்ளைகள் தான் சபைக்கு வருகிறோம், சில நேரத்தில் ஜெபிக்கிறோம், சில நேரத்தில் வேதத்தை வாசிக்கிறோம், உண்மைதான். ஆனால்
உங்கள் வாழ்க்கையில் உண்மையான ரட்சிப்பின் அந்த வல்லமை, ரட்சிக்கப்பட்ட நாட்கள் இருக்கிற அந்த சந்தோஷம், ரட்சிக்கப்பட்ட நாள் இருந்த அந்த இன்பம், ரட்சிக்கப்பட்ட நாள் இருந்த தேவ பயம், ரட்சிக்கப்பட்ட அந்த நாளில் இருந்த அசுத்தமானதையும் அருவருப்பு காரியங்களையும் வெறுக்கிற நினைச்சின சுபாவம் இன்றைக்கு உங்களுக்குள்ள இருக்கிறதா? எதை நாம் விட்டோமோ, எதை ஆண்டவருக்காக ரட்சிக்கப்பட்ட பொழுது எந்த காரியத்திலிருந்து மனம் திரும்பினமோ, எந்த காரியத்தை அருவருத்து தள்ளினமோ, அது காரியத்தை நேசிக்கிற ஒரு நபராக இருந்தால் உங்க ரட்சிப்புல கோளாறு வந்து விட்டது என்று அர்த்தம். உங்க ரட்சிப்பை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு எதை தேவனுக்காக விட்டோமோ, எந்த காரியத்தை அந்த ரட்சிப்புக்காக என்ன ஸ்தோத்திரம், எந்த காரியத்தில் ரட்சிக்கப்பட்டமோ, எந்த காரியத்தில் மனம் திரும்பினமோ, அதுலயே நமக்கு இன்னைக்கு அதிகமான நாட்டம். அந்த உலக சிந்தை, உலக ஆசை, உலக விருப்பம், உலகத்தினுடைய நினைவு, உலகத்திற்கு அந்த ஸ்தோத்திரம், அந்த இன்பத்தோடு கூட வாழுகிற ஒரு அனுபவம் இருக்கிறது. அன்னைக்கு என்ன ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ரட்சிக்கப்பட்ட பொழுது கர்த்தரை குறித்த பயம் இருந்தது. இன்னைக்கு அந்த பயம் இல்லையே. அந்த பயம், ஆண்டரை குறித்த பயம் இல்லாமல் துணிகரமாகவே நாம் இருக்கிறோமே. இன்றைக்கு நான் உண்மையான ரட்சிப்பை காத்து கொண்டோமா? ரட்சிப்பு இன்னைக்கு இழந்து போய் நிற்கிறோம். இழந்து போய் நிற்கிற ரட்சிப்பை இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அதுதான். ஸ்தோத்திர, விலையேற பெற்ற ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்றிருப்பானால் வரும் கோபத்திற்கு எப்படி நீ தப்பித்துக் கொள்ளுவா? அன்னைக்கு ஆரம்பத்து இந்த ரட்சிப்பின் அனுபவம் இன்றைக்கு இருக்கிறதா? அதில் வளர்ந்திருக்கிறோமா? ஸ்தோத்திரம், பரிசுத்தத்தை இன்னும் நம்ம என்ன கடைபிடிக்கிறோமா? இல்லை இன்றைக்கு நமக்கு அதில் ஏதோ கோளாறு இருக்கிறதா என்று பாருங்கள். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறது, முடிவு வரையும் நிலைத்திரு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கடைசி வரையும் அவருக்காக நிலைத்திரு. அவரை மறுதலிக்காத. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோ நீ அவரை மறுதலியாமல் போனபடியா, உண்மையா இருந்தபடினா உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன்னு சொன்னார்ல. அல்லேலூயா. திறந்த வாசலை உனக்கு நான் வைத்திருக்கிறேன்னு சொன்னார்ல. அந்த இதை பெற்றுக்கொள்ளுவதற்கு உங்க ரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு அந்த ரட்சிப்பில் இழந்து போய் நின்றால் மறுபடியும் என்னை ரட்சியும் ஆண்டவரே என்று கேளுங்க. கர்த்தர் உங்களை ரட்சிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆமாம். அடுத்து இரண்டாவது ஒரு காரியம் விசுவாசம். ஸ்தோத்திரம். நான் சுருக்கமாக அதை மட்டும் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். விசுவாசத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஒரு கிறிஸ்தனுடைய வாழ்வின் துவக்கமே விசுவாசம்தான். ஸ்தோத்திரம். நம்முடைய அந்த பவுண்டேஷன், அது என்ன, அடித்தளமே என்ன, விசுவாசம். விசுவாசத்தினால் வராதது எல்லாம் பாவம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. விசுவாசத்தில் ரட்சிக்கப்பட்டோம். விசுவாசத்தினால் எவைகளை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிற தேவ மகிமையை காண்பாய். எனவே விசுவாசமே நம்ம நம்பப்படுகிற உறுதி, காணப்படாத நிச்சயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விசுவாசம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? ஆரம்பத்தில் ஒண்ணுமே இல்லை. நமக்கு முன்னால இயேசு மட்டும் இருந்தா, அவரை மட்டும்தான் நம்பணும். அவரை மட்டும்தான் விசுவாசித்தோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டோம். நல்ல வாழ்க்கை, நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல குடும்பம், நல்ல வசதி வாய்ப்புகள் எல்லாம் வந்த பின்பாக விசுவாசித்து பெற்றுக்கொண்டவரை விட்டுவிட்டு, அவர் மேல் இருக்கிற விசுவாசத்தை விட்டுவிட்டு, இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்த பொருட்கள் மேலையும் ஆண்டவர் கொடுத்த வசதி வாய்ப்பு மேலையும் நம்முடைய விசுவாசம் போய்விட்டது. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் விசுவாசம் என்ன ஸ்தோத்திரம், ஒரு நாளும் உங்களை விட்டு மாறிவிடக் கூடாது. வேதம் என்ன சொல்லுங்க? எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் விசுவாசிக்க வேண்டும். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு என்ன கொடுக்கிறாரா? பலன் அளிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் சங்கீதம் 34 வாசிக்கும் பொழுது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும். ஸ்தோத்திரம். இன்றைக்கு அந்த விசுவாசம் இருக்கிறதா? ஸ்தோத்திரம். அன்றைக்கு இருந்த விசுவாசம் இன்னைக்கு இருக்கிறதா? அன்னைக்கு இருந்த விசுவாசத்தை விசுவாசத்தினாலே நாம் உலகத்தை ஜெயிக்கிறோமா? பாவத்தை ஜெயிக்கிறோமா? அந்த விசுவாசத்தினாலே உலகம், மாமிசம், பிசாசம் மேற்கொள்ளுகிறோமா? அந்த விசுவாசத்தினாலே தேவன் நன்மையை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோமா? அந்த விசுவாசத்தினாலே தேவனுடைய கரங்களை அசைக்கிறோமா? அந்த விசுவாசத்தினாலே தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெறுகிறோமா? இன்றைக்கு எது மேல் நாம் விசுவாசம் வைத்திருக்கிறோம்? அன்றைக்கு இருந்த விசுவாசம் இல்லையே.
ஒன்றும் இல்லாத நிலைமையில விசுவாசித்து தானே இந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்தார். ஆனா இன்னைக்கு எல்லாம் வந்த பின்பாக தேவன் மேல இருக்கிற விசுவாசம் போயிட்டு இன்னைக்கு மனுஷன் மேல விசுவாசம், ஸ்தோத்திரம், இருக்கிறது மேல விசுவாசம். நல்லா ஒன்று கவனித்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம், கப்பல் யாத்திரை பண்ணும் பொழுது ஸ்தோத்திரம், இந்த துறைமுகம் நமக்கு நல்லது ஏற்றதல்ல தங்குவதற்கு என்று என்ன சொல்லி கப்பல் மாலுமியும் கப்பல் என்ன ஸ்தோத்திரம் நம்பி ஸ்தோத்திரம் நான் ஒரு நல்ல ஒரு சேஃப்டி ஜோன்ல இருக்கிறேன்னு சொல்லி அப்படி போனது நிமித்தமாக ஈரோக்குளியன் என்கிற கடுமையான காற்று வந்த பொழுது எல்லாம் உடைந்து போனது. அவருடைய தளவாடங்களை தூக்கி சரக்குகளை தூக்கி கடல்ல எறிந்து விட்டார்கள். வெறுமையாகவே வந்து கரை சேர்ந்தார்கள். தப்பி கரை சேர்ந்த ஜீவன் தப்ப வந்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு இருந்த விசுவாசம் எங்கே? விசுவாசத்தை தொலைத்து போட்டு விட்டோம். ஆபிரகாம் விசுவாசத்தினால் எல்லாவற்றையும் சுதந்திரித்தார். விசுவாசத்தினால் நீதிமான் என்று எண்ணப்பட்டார். அவனை போல நாம விசுவாசித்தால் அவன் சுதந்திரிக்கிற ஆபிரகாமின் சுதந்திரத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். ரோமன் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனத்தில் வர பாருங்க. அவன் செய்த கிரியைகளை நிமித்தம் அல்ல, அவன் தேவன் மேல் வைத்த விசுவாசத்தினாலே அவன் நீதியா எண்ணப்பட்டது. அந்த விசுவாசமே அவன் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு காரணமாக இருந்தது. அந்த விசுவாசத்திற்குள்ள வருகிற நாம் எல்லாரும் அந்த சுதந்திரத்திற்கு பாக்கியவான்களாக பாத்திரவான்களாக மாறுகிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு விசுவாசம் போயிட்டு விசுவாசம் சேதப்படுத்திட்டமே. 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்க. 1 தீமோத்தேயு 1:10 நல் மனசாட்சி சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாய கப்பல் என்ன செய்தார்களா? சேதப்படுத்தினாங்க. நல் மனசாட்சி என்ன தள்ளிவிட்டு அவங்க விசுவாசமாய கப்பலை சேதப்படுத்தினாங்க. அதே 1 தீமோத்தேயு 4:1 பாருங்க. 1 தீமோத்தேயு ஆகிலும் ஆவியான வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினால சிலர் இன்னைக்கு என்ன ஸ்தோத்திரம் கர்த்தர் எச்சரித்தாலும் தேவனுடைய வார்த்தையை புரட்டி என்னச்சுன்னா சொல்லுகிற வார்த்தை என்ன பொய்யான வார்த்தையை நம்பி அவருடைய அந்த வார்த்தைகள் என்ன பொய்யான வார்த்தையின் மாயத்தில் சிலர் விழுந்து வஞ்சிக்கப்பட்டு ஸ்தோத்திர வஞ்சக ஆவிகளின் பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போய்விட்டோம். அன்னைக்கு ஆரம்பத்தில் நமக்கு சொல்லப்பட்ட காரியத்தில் எவ்வளவு விசுவாசமா இருந்தோம். இன்னைக்கு வருகிற நூதன விசுவாசம், நூதன உபதேசம், அதுல இன்னைக்கு விசுவாசம் வைத்து தேவன் நமக்கு தந்த அந்த ஆசீர்வாதமான விசுவாசத்தை விட்டுட்டோமே. இன்னும் பாருங்க, அதே 6ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 10ஆம் வசனத்தை பாருங்க. அதே 1 தீமோத்தேயு 6:10 பாருங்க. 1 தீமோத்தேயு 6:10 பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து, எதை இச்சித்து? பணத்தை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி அநேக வேதனை தங்களை உருவ என்ன செய்தார்கள்? குத்தி கொண்டார்கள். இன்னைக்கு நமக்கு அன்னைக்கு ஒண்ணுமே இல்லைங்க. ஸ்தோத்திரம். அன்னைக்கு தரித்திரத்தில் இருந்தங்க, அன்னைக்கு ஒன்றும் இல்லாம இருந்தங்க. கர்த்தருக்கு உண்மையா கொடுத்தோம். இன்னைக்கு எல்லாம் இருக்கு, கர்த்தருக்கு கொடுப்பதில் கணக்கு பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். கணக்கு பார்க்கிறோம். தேவன் கொடுத்தது நமக்கு. தாவீது என்ன சொல்ல? உம்மிடத்தில் வாங்கி உம்மிடத்துக்கு உமக்கே நாங்கள் என்ன செய்றோம்? கொடுக்கிறோம். நாங்கள் உண்மையா எடுத்து வைத்தோம். எங்கள் பண்டகசாலை இன்னும் குறைவில்லாமல் இருக்கிறது. தேவன் கொடுத்த காரியத்தில் உண்மை இருக்கிற பாருங்க. இன்னைக்கு பண ஆசை வந்துட்டு இன்னைக்கு சேர்க்கணும், சேர்த்து வைக்கணும், விருத்தி அடையணும். அன்னைக்கு நம்ம அப்படி இல்லையே. அன்னைக்கு கிடைச்சத மிஷனரி ஊழியத்துக்காக கொடுத்தோம், சுவிசேஷ கொடுத்தோம், சபை கட்டதுக்காக கொடுத்தோம். எதுக்கு கொடுக்கமா கொடுத்துட்டே இருந்தோமே. இன்னைக்கு அமிக்கில வைக்கிறோம். ஒரு நாள் வெடிச்சு செதற போது எல்லாம் எப்படி இருக்கிற யோசித்து பாருங்க. அன்னைக்கு கணக்கு பார்க்காம கொடுத்தோம், அவரும் கணக்கு பார்க்காம நமக்கு கொடுத்தார். ஒருத்தர் கூட சொல்ல முடியாதுங்க நான் கர்த்தருக்கு கொடுத்து நான் ஏழ்மை ஆனன்னு ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. தேவனுக்கு உண்மையா கொடுத்தா, உண்மையா கொடுத்தா. இன்னைக்கு கணக்கு பார்க்கிறோம். அதனால அவரும் கணக்கு பார்த்து உங்களுக்கு கொடுக்கிறார். தேவனுக்கா எப்படி இருந்தோம்? பண ஆசை எல்லா தீமைக்கு வேறு. அதை சிலர் இச்சித்து அன்னைக்கு தேவன் மேல ஆசை.
என் ஆசையெல்லாம் இயேசுதான்னு சொன்னோம். இன்னைக்கு அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி அநேக வேதனைகளை தங்கள் என்ன செய்தார்களா? ஏன் ஏன் வீண் செலவு வருது? எதுக்காக வீணான நினைச்சுன அலைச்சல்? ஏன் இதுல நான் ஒண்ணு சொல்லுதுங்க, ஆண்டு ஒரு காரியத்தில் எனக்கு ஒரு சின்ன நினைச்சுன வேஸ்டா மணி நினைச்சுன எனக்கு வந்தா உடனே ஆண்டுகிட்ட கேட்ப, ஆண்டவரே எந்த இடத்துல நான் கோட்டை விட்டேன், எந்த இடத்துல நான் தவறிட்டேன், எந்த இடத்துல உமக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்யாம விட்டேன், எனக்கு நினைப்பூட்ட ஆண்டவரே, அதை என்னை சரிப்படுத்துறேன். அதனால் தேவ நான் மகிமைக்க சொல்லுகிறேன், இந்த ஓராண்டு காலத்தில் நானும் என் பிள்ளைகளும் ஒருத்தர் கூட என்னச்சுன்னா எந்த மெடிசனுக்கு நான் வேஸ்ட்டாக நாங்கள் செலவழிக்கவே இல்லை. நான் ஆண்டட்ட சொல்லுதில்ல, ஆண்டவரை இந்த காரியத்தில் இது உங்கள் ராஜ்யத்துக்கு போனால் எவ்வளோ நல்லா இருக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கு. அதை சில இச்சித்து தங்கள் விசுவாசத்தை விட்டு என்ன செஞ்சாங்க? வழுகி போயிட்டாங்க. இன்னைக்கு விசுவாசத்தை விட்டுட்டோம். அதே என்னச்சுன்னா 6ஆம் அதிகாரம் 21 பாருங்க. 1 தீமோத்தேயு 6:21 பாருங்க. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுகி போனார். கிருபையானது உங்களோடு கூட. எத்தனை பேருக்கு கிருபை வேணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை கிருபை வேணும்னு நினைக்கிறீங்க? அது இருந்தா போதுங்க. ஹல்லேலூயா. அது இருந்தா போதும். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த கிருபை இருந்தா போதும். அந்த விசுவாசத்தை விட்டுறாதீங்க, விசுவாசத்தை இழந்துராதீங்க. விசுவாசம் இன்னைக்கு போயிட்டு இந்த விசுவாசத்துக்காக ஸ்தோத்திரம் மறுதலிச்சானா 5 அதே ஒரு 1 தீமோத்தேயு 5:8 பாருங்க. 5:8 பாருங்க. 5:8 ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமா தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனா அவன் விசுவாசத்தை மறுதலிக்கிறாரு. தான் சொந்த குடும்பத்தின் மேல கவனம் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தோத்திரம். தன் வீட்டார் மேல நினைச்ச விசாரணை உள்ளவங்களா இருக்கணும். தோத்திரம். கரிசனை உள்ளவங்களா இருக்கணும். அக்கறை உள்ளவங்களா இருக்கணும். தோத்திரம். அப்படி இருந்தா அவங்க என்ன ஸ்தோத்திரம் விசுவாசத்தை மறுதலிக்காதவங்க. ஆனா இப்படி இருந்தால் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசிலும் கெட்டவனுமாய் இருக்கிறான். அதனால் இந்த விசுவாசத்துக்காக போராடணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யூதா 3ஆம் வசனத்தை பாருங்க. யூதா 3ஆம் வசனத்தை. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு ஒரு அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப விசுவாசத்தை விட்டுறக்கூடாது, விசுவாசத்தை தொலைச்சிடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். லூக்கா 18:8 வாசிக்கிறோம். மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம், தேவனுடைய வார்த்தையில் வைத்திருக்கிற விசுவாசத்தை ஒரு தேவ பிள்ளை ஒரு நாள் விட்டு விடக்கூடாது. இன்றைக்கு அந்த விசுவாசத்தில் ஆரம்பத்தில் இருந்ததை விட்டிருந்தால் மறுபடி அந்த விசுவாசத்தை ஸ்தோத்திரம் கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். அல்லேலூயா. அதை பெற்றுக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். அடுத்து ஸ்தோத்திரம் நம்ம மேல இருக்கிற அடையாளம் என்ன? எந்த அடையாளத்தை நாம் இழந்து போனோம்? ரட்சிப்புங்கிற அடையாளத்தை இன்னைக்கு காணவில்லை. ரெண்டாவது விசுவாசம் என்கிற அடையாளத்தை காணவில்லை. மூன்றாவதாக அப்போஸ்தலர் 9:11 பாருங்க. அப்போஸ்தலர் 9:11 வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம். இப்போ பவுல் சந்திக்கப்பட்டு விட்டான். சந்திக்கப்பட்ட பின்பாக மனம் திரும்பின பின்பாக அவன் போய் என்ன சொன்ன நேரு தெருவென சொல்லப்பட்ட ஒரு இடத்துல அவன் உட்கார்ந்து இருக்கிறான். ஸ்தோத்திரம். அனனியாவுக்கு கர்த்தர் தரிசனமாகி சொல்லுகிறார். அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ எழுந்து நேர்த்தெரப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தினாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் என்ன செய்கிறானா? சொல்லுங்க. என்ன செய்கிறான்? சொல்லுங்க. என்ன செய்கிறான்? உங்களை பார்த்து ஒரு நாள் சொன்னாங்கல்ல, அந்த அக்கா என்ன செய்யறாங்க? ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அண்ணன் என்ன செய்யறாங்க? ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்க வீட்டுக்காரர் என்ன செய்யறாரு? ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அம்மா உங்க வீட்டுக்காரம்மா என்ன செய்யறாங்க? ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சொன்னாங்கல்ல, அந்த அடையாளம் எங்க? உங்க அம்மா என்ன செய்தாங்க? உங்க அப்பா என்ன செய்தாங்க? எங்க அப்பா ஜெபிக்கிறாங்க, எங்க அம்மா ஜெபித்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்களே, இன்னைக்கு அந்த ஜெப வாழ்க்கை போயிட்டு அவங்களை விட்டு. ஜெபம் எங்க? மைக்கு பிடிச்சு ஜெபிப்பதா ஜெபம்? ஜெபம் நடத்துவதா ஜெபம்? இல்ல. அந்தரங்க வீட்டுக்குள்ள என்னச்சுன்னா எல்லாம் முடங்கி கடந்து ஜெபிக்கிறவங்க கூக்குரலிடம், அதான் ஜெபம். எத்தனை பேருடைய தனி ஜெபத்தை இன்னைக்கு இழந்து போய் இருக்கிறோம்.
ஆனா கிறிஸ்தவர்கள், பெண்டிகாஸ்டல் பீப்புள், இழந்து போயிட்டமே எல்லாம். அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். ரட்சிக்கப்பட்டவனுக்கு அடையாளம் அதாங்க. ஜெபம் போயிட்ட உங்களை விட்டு. சபையில் ஜெபம் இல்லை. இங்க ஜெபிக்கிற நான் பார்க்கல. 2 வருஷம் அவங்க கூட நிக்கிறேன். நீங்க எப்படி ஜெபிக்கிறேன்னு எனக்கு தெரியுது. உங்க ஜெபத்துல ஒரு நாள் கூட கண்ணீர் வந்திருக்கா? ஒரு நாள் கதறி இருக்கிறீங்களா? லட்சக்கணக்கான ஜனங்களை நினைச்சு நம்ம கண்ணு முன்னால பார்த்துட்டு இருக்கிறோமே. சுயநலவாதிகளால இருந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம ஜபத்தை விட்டுட்டங்க. கூட்டம் பெருகி எதுக்கு? ஜபங்கிற அடையாளம் போயிட்ட நரகத்துக்கு எல்லாம் போயிருவோம். ஜபம் இல்லைங்க சபையில. ஏன் இன்னும் சபை திறக்கப்படல? எல்லாம் நம்ம கையில இருக்கு. ஏன் சபை திறக்கப்படல? மாமிசம் மாமிசம் மாமிசம். இன்னும் சபைக்குள்ள என்ன சில ஜப ஆவியா இல்ல. மண்டாட்டின் ஆவி சபையில இல்ல. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற ஜெபம் அதுதான். ஆண்டவரே, மாமிசத்துல ஒரு நாள் எனக்கு ஜெயம் வேண்டாம். ஆண்டவரே, நீ ஜெபத்துல நீதான்ப்பா இது அற்புதம் செய்யணும். அதை என் ஜனம் உணரணும். இந்த ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். நேற்று கூட ஆண்டவர்ட்ட சொன்னேன், ஸ்தோத்திரம், கலெக்டர் ஆஃபீஸ் நிற்கிறேன். என்னால் நிற்க முடியல. இரவெல்லாம் தூங்காம தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு காலையில் ஒரு டீ குடிச்சதோடு கூட உள்ள போனேன். 4 மணி ஆயிட்டு. கைகால் நடுக்கும். கூட இருக்கிற சகோதரர்களுக்கு தெரியக்கூடாது. ஆண்டவர்ட்ட ஒரே ஜெபம், இந்த நாள் என்னைக்கு ஆண்டவர் முடியும்? என்னைக்கு இது முடியும்? என்னைக்கு இந்த ஃபைல் தூக்கதை நிப்பாட்டுவேன்? என்னைக்கு இப்படிப்பட்ட அதிகாரிகளை சந்திப்பதை எனக்கு ஒரு முடிவை தருவீங்க? இல்லை, என் ஜீவனை எடுத்துக்கோங்கப்பா, என் உயிரை எடுத்துக்கோங்க, அப்படியாவது எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. அதுதான் என்னுடைய ஜெபம். உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், இன்னைக்கு ஜெபம் நம்ம கிட்ட இருந்து போயிட்டு ரட்சிக்கப்பட்ட ஒருத்தனுக்கு உடனே சொல்லப்படுகிற ஒன்று, சபைக்குள்ள இன்னும் மாயமாலம் போகல. மனுஷனுக்கா நிற்கிற கூட்டங்கள் தான் அதிகமாக இருக்கிறது. மனுஷனுக்கா நிற்கிற கூட்டம் அதிகமாக இருக்கிறது. பச்சைவந்தித்தனம் சபைக்குள்ள இன்னும் மாறல. ஏன்னா நீங்க தேவ சமூகத்தை நம்ம நிக்கல. ஒளிவு மரம் இல்லாத ஒரு வாழ்க்கை இன்னும் சபைக்குள்ள வரல. மாய்மாலங்கள் தான் சபைக்குள்ள பெருகிட்டு. ஆண்டவனுக்கு எதிர்பார்க்கிறதெல்லாம் என் சமூகத்தில் வந்து யாரு நிற்பா, அதை எதிர்பார்க்கிற. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட உடனே அவனுக்கு ஒரு அடையாளம், அவன் ஜெபிக்கிறான். எப்பொழுதும் ஜெபிக்கிற இடம், வழக்கமா ஜெபிக்கிற இடத்துல போய் ஜெபம் பண்ணாங்க. சபை ஜெபிக்கிறீங்களா? இதுக்கு இருக்கிறீங்களா பாருங்க, யோசித்து பாருங்க. ஜெபிக்கிறாங்களா பாருங்க. வேதத்தை வாசிக்கிறீங்களா? ஆண்டோடைய வசனம் என்ன சொல்லுகிறது? நாம் செய்வதெல்லாம் வாய்க்குமா? எப்போ வாய்க்கும்? ஆண்டவர் என்ன சொன்னா? கர்த்தருடைய வசனத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அதுல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்க எதுல இருக்கிறீங்க? எங்க அம்மா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மொபைல் நோண்டிட்டு இருக்காங்க. எங்க அம்மா என்ன பண்ணிருக்காங்க? டிவி சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்க அம்மா என்ன பார்த்து சினிமா பார்த்துட்டு இருக்காங்க. அமிஸ்தோத்திரன் ஜபத்துல போராட வேண்டியவங்க. அமிஸ்தோத்திரன் டிவி பார்ப்பதில் போராடுதீங்க. நான் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போராடுதோம். அமிஸ்தோத்திரன் இன்னைக்கு எத்தனை பேருடைய கையில ஜப வாழ்க்கை நினைச்சிருந்தா, மொபைல் போன் நினைச்சிருந்தா கெடுத்துட்டு, அமிஸ்தோத்திரம் முன்னால அதை பத்தி ஒண்ணுமே தெரியல, ஜெபிச்சோம். இன்னைக்கு நினைச்சிட மொபைல் போனை பத்தி நல்லா தெரிஞ்சுட்டு உருட்டிக்கிட்டே இருக்கிறோம், தடவிக்கிட்டே இருக்கிறோம், தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறோம், பேசிக்கிட்டே இருக்கிறோம். எங்க போச்சு ஜெபம்? உங்களுக்கு ஒன்று தெரியுமா பாஸ்டர்? நான் காலையில் எழும்பி என்னச்சுன்னா நான் ஜெபம் பண்ணுதேன் பாஸ்டர். காலையில் எழும்பி வசனத்தை வாசி, இது உங்க கடமை. ஆனா ஆர்வம் என்பது என்ன? விருப்பம் என்பது என்ன? எனக்கு பிடித்த ஒரு பண்டம், எனக்கு பிடித்த ஒரு பலகாரம், எனக்கு பிடித்த ஒரு சாப்பாடு, அமிஸ்தோத்திரம் ஒரு தடவை வச்சு என் வயிறு என்னச்சுன்னா கொஞ்சம் என்னச்சுன்னா கம்மியா இருந்தாலும் நான் இன்னொரு தடவை வாங்கி என் வயிறு முட்டை நான் சாப்பிடுவேன். அந்த பலகாரத்தை இன்னொரு தடவை விரும்பி நான் சாப்பிடுவேன். இது எனக்கு பிடிக்கும்னு சொல்லுகிறேன், அடிக்கடி அதை வாங்கி சாப்பிடுவேன். இது எனக்கு பிடிக்கும்னு சொன்ன அடிக்கடி பார்க்கிறேன். இது எனக்கு பிடிக்கும்னு சொல்ல அடிக்கடி பேசுறேன். ஜபத்துல விருப்பம் இருந்தா
ஒரு தடவை ஜெபத்தோடு நிப்பாட்ட மாட்டோம், பல தடவை ஜெபம் நடக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறவங்க உங்க ஜெபத்தில் ஆர்வம் இருக்குன்னு எத்தனை சொல்ல முடியும்? ஒரு நேரம் மட்டும் ஜெபிக்கிறதல்ல, இன்னும் ஒரு நேரம் ஜெபித்தால் மட்டும்தான் நீங்கள் ஜெபத்தில் ஆர்வம் உள்ளவர்களா இருக்கிறேன்னு அர்த்தம். ஒரு தடவை மட்டும் வசனத்தை வாசிப்பதல்ல, இன்னும் ஒரு தடவை எடுத்து வாசித்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்ய ஸ்தோத்திரம் வேத வசனத்தில் ஆர்வம் உள்ளவன்னு அர்த்தம். ஆண்டவர் சொன்னார்ல, என் மகத்துவத்தை எழுதி கொடுத்தேன், அவர்கள் என்ன செய்ய அந்நிய காரியமா எண்ணினார்கள். மறந்து போயிட்டாங்க என் வசனத்தை. எங்க போயிட்டு ஜப வாழ்க்கையை தொலைச்சிட்டோமே. சபை ஜபத்தில் பிறந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், ஆரம்பத்திலேருந்து என்ன செய்ய வசனத்தை அடிக்கடி நான் நினைவு கூறுவேன். ஆண்டவர் இயேசுவுக்கு ஒன்று இருந்தது. அவருக்கு ரொம்ப பிஸி ஆயிட்டாரு, அவன் ஊழியத்தில் ரொம்ப பிஸி ஆயிட்டாரு. அவன் ஸ்தோத்திரம் திரளான ஜனங்க என்னச்சுன்னா அவர் கீர்த்தியை கேட்டு வந்துட்டாங்க. இப்போ பேர் புகழ்லாம் வந்துட்டு பெரிய ஆளாக மாறிட்டாரு. அவன் ஸ்தோத்திரம் எல்லாரும் வராங்க. லூக்கா 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அவன் ஸ்தோத்திரம் எல்லாம் வந்துட்டாங்க. வந்து என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் அவரை வந்து பாருங்க. அவன் ஸ்தோத்திரம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனமா 25ஆம் வசனம் இல்லை 15ஆம் வசனம் பாருங்க. லூக்கா 5:15 பாருங்க. அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரவி திரளான ஜனங்களுடைய உபதேசத்தை கேட்பதற்கு அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சவிக்கமடைவதற்கு நினைச்சாங்க கூடி வந்தாங்க. இப்போ ஊழியம் பெருகிட்டு அமை ஸ்தோத்திரம், வேலை பெருகிட்டு, தொழில் பெருகிட்டு, அமை ஸ்தோத்திரம் வருமானம் பெருகிட்டு, அமை ஸ்தோத்திரம் இன்னும் வேலை ஆட்கள்லாம் பெருகிட்டாங்க. இப்போ வந்தால் என்னச்சுன்னா ஏசு என்ன செஞ்சார் தெரியுமா? அப்படி பெருகின பொழுது, கூடி வந்த பொழுது, எல்லா வாய்ப்பை தேடி என்னச்சுன்னா ஏதாவது தன்னுடைய காரியத்தை கேட்க வந்த பொழுது, நன்மை பெற வந்த பொழுது 16ஆம் வசனம் இப்படி அவரோ, அந்த வசனம் பாருங்க, அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவருடைய ஜெபத்தை எதுவுமே கெடுக்கலங்க. வேலை கெடுக்க முடியல, தொழில் கெடுக்க முடியல, குடும்பம் கெடுக்க முடியல, நண்பர்கள் கெடுக்க முடியல, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த காரியமும் அவர் ஜெபத்தை கெடுக்கவே முடியல. இன்னைக்கு ஜெபத்தை என்ன, இன்னைக்கு கொடுத்த ஆசீர்வாதமே நம்ம ஜெபத்தை கெடுத்துட்ட. வசனம் வாசிக்கவே இல்லைங்க. எத்தனை நாள் இந்த பைபிளை வாசிக்காம மூடி வச்சிருக்கிறோம் யோசித்து பாருங்க. இது பேசுகிறது வார்த்தை தானே, இது உணர்த்துகிற வார்த்தை தானே, கண்ணை தெளிவிக்கிற வார்த்தை தானே, ஆத்துமா உயிர்ப்பிக்கிற வார்த்தை தானே. பேசுறீங்களா? வசனம் இருக்கா உங்க கையில? இந்த வசனம் இருதயத்தில் இருக்கணுமா? உங்க கையில அடையாளமா கட்டி இருக்கணுமா? உங்க நினைப்பூட்டில் என்ன இருக்கணுமா? உங்க என்ன நெத்தியில் இருக்கணுமா? அது அமிஸ்தோத்திரம் அதை இரவு பகல் அதை தியானிச்சு கொண்டே இருக்கணுமா? அதுதான் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ண வசனம் சொல்லுது. இல்லைங்க, தொலைச்சிட்டோம், எல்லாம் தொலைச்சிட்டோம். இன்னும் புது வருஷத்துல போறதுக்கு முன்னால அது எல்லாத்தையும் நான் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவார். இல்ல நேரம் கருதி முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. சாட்சி உள்ள வாழ்க்கை, சாட்சி உள்ள வாழ்க்கை. ஸ்தோத்திரம். சாட்சி நம்ம வாழ்க்கையில் சாட்சியை கெடுத்துட்டோம். ஒரு நாள் நம்மளை பார்த்து எவ்வளோ சாட்சி சொன்னாங்க. ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசி 8:18 வாசிக்கிறோம். நானும் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலில் எப்படி இருப்போமா? அடையாளங்கள் அற்புதங்களாக இருப்போம். அந்த அடையாளம் போயிட்டு சாட்சி உள்ள வாழ்க்கை. உங்கள் சமுதாயத்தில் இன்னைக்கு ஆண்டோடு நாம தூசிக்கப்பட்ட வச்சுட்டோம். சாட்சி கெட்டு போச்சு. கர்னலீவு அவன் சாட்சியை நல்லவன் என்று சாட்சி பெற்றான் யூதரால. அனனியா அவன் சாட்சி பெற்றான். ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த சாட்சியெல்லாம் பர்னபா சாட்சி பெற்றான். ஸ்தோத்திரம். இன்னைக்கு சாட்சி போயிட்டேன். இன்னைக்கு எல்லாம் இழந்து போய் நிற்கிறோம். எல்லாரும் இன்னைக்கு கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. கடைசியா எதை இழந்து போனோமோ அதை ஆண்டவர் மறுபடியும் திரும்ப தருவா. இழந்து போன சாட்சி உள்ள வாழ்க்கை, இழந்து போன ஜெப வாழ்க்கை, இழந்து போன அபிஷேகம், இழந்து போன அந்த வேத வசனத்தின் மேல் இருக்கிற ஆர்வம், இழந்து போன விசுவாசம், இழந்து போன ஸ்தோத்திரம் ரட்சிப்பை இன்றைக்கு தேவன் தருவார். நல்ல உங்கள் சத்தம் வரட்டும், உங்கள் சத்தம் வரட்டும், உங்கள் சத்தம் உங்கள் சத்தம் வரட்டும், உங்கள் சத்தம் வரட்டும். ஹல்லேலூயா. உங்கள் சத்தம் நல்லா வரட்டும். எல்லாம் தோத்திரம் தோத்திரம். என் அடையாளம், என் அடையாளம், என் அடையாளத்தை விட்டுறாதீங்க, அடையாளத்தை இழந்துடாதீங்க. உங்கள் மேலே இருக்கிற அடையாளத்தை இழந்துடாதீங்க, உங்கள் மேலே இருக்கிற அடையாளத்தை இழந்துடாதீங்க, இழந்துடாதீங்க, இழந்துடாதீங்க. இன்னைக்கு இழந்துடக்கூடாது. அது இன்னைக்கு மறுபடியும் கர்த்தர் நமக்கு தருகிறார். அந்த அடையாளத்தை மறுபடியும் தருகிறார். இன்னைக்கு அதுதான் கர்த்தர் பேசியிருக்கிறார். அந்த அடையாளத்தை பெற்றுக்கொள்ளுங்கப்பான்னு கூப்பிடுங்க. எனக்கு தந்துங்கப்பா, தாங்கப்பா.
அந்த அடையாளம் மறுபடியும் என்னை பார்த்து சொல்லப்படட்டப்பா. அன்று சொல்லப்படட்டப்பா. ஜெபிக்கிறேன்னு சொல்லப்படட்டும், ஜெபிக்கிறவள் என்று சொல்லப்படட்டும். அன்று வேதத்தை தியானிக்கிறவர்கள் சத்தியத்தில் வாழுகிற சொல்லப்படட்டும். சாட்சி உள்ளவர்கள் என்று இயேசுவுக்கு சாட்சிகள் என்று சொல்லப்படட்டும் ஆண்டவர். விசுவாசம் உள்ளவர் என்று சொல்லப்படட்டும் ஆண்டவர். சொல்லுங்க சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க ஆண்டவரே. அந்த அடையாளம் என்னை விட்டு வெளியில போயிடக்கூடாதப்பா. அந்த அடையாளத்தை காத்துக்கொள்ளணும்ப்பா. இன்னும் அந்த அடையாளத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. இழந்து போன அடையாளத்தை மறுபடியும் தாங்கப்பா. இழந்து போன அடையாளத்தை தாங்கப்பா. இழந்து போன அந்த ஊழியத்தை தாங்கப்பா. இழந்து போன அந்த ஊழியத்தை தாங்கப்பா. இழந்து போன ஆண்டவரே அந்த நற்கிரிகளை எனக்கு தாங்கப்பா. இழந்து போன நற்கிரிகளை தாங்கப்பா. சொல்லுங்க, அதெல்லாம் கர்த்தர் நமக்கு தருகிறா. புதிய வருஷத்துல போகும்பொழுது ஒரு புது பொழிவோடு கூட போக கர்த்தர் கிருபை தருவா. ஆமே, ஸ்தோத்திரம். அந்த மன்றாட்டின் ஆவியை கர்த்தர் தருவா. இன்னைக்கு உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யும். இன்றைக்கு உங்க சிந்தையை அதை ஆளுகை செய்யும். இன்றைக்கு உங்க மனதை ஆளுகை செய்யும். இன்றைக்கு அது உங்களை ஆட்கொண்டு உங்களை நடத்தும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அதை நீ தந்து எங்களை நடத்துகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்படியே எங்களை நடத்தும். எல்லா தீமைகள், பொல்லாப்பு, நாசமோசங்கள், கட்டுகள், கண்ணிகள், மரணங்கள், ஆபத்துகள், விபத்துகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி ரட்சியும் ஆண்டவரே. செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், விவசாயங்கள், படிக்கிறவர்களுடைய படிப்புகள், கர்த்தருக்கு சேர ஊழியங்கள் எல்லாம் நீங்க பொறுப்படுத்தி நடத்துங்கப்பா. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை விட்டு காணாமல் போன ஆண்டவரே இந்த அடையாளங்கள் எல்லாம் மறுபடியும் எங்களுக்குள்ள வரட்டப்பா. வரட்டப்பா. உண்மையில ஒன்று பேர் பெற்றப்பா. அன்று சாந்த குணம் உள்ளவனு பேர் பெற்றப்பா. பரிசுத்தவான்னு பேர் பெற்றப்பா. ஜெபிக்கிறவங்கன்னு பேர் பெற்றப்பா. வேதக்காரங்கன்னு பேர் எடுத்தப்பா. உண்மையுள்ள கிறிஸ்தவர்கள் சாட்சி உள்ள வாழ்க்கை எங்களுக்கு இருந்ததப்பா. விசுவாசம் எங்களுக்கு இருந்ததப்பா. எதெல்லாம் நாங்கள் தவற விட்டோமோ அதெல்லாம் எங்களுக்கு மறுபடியும் தந்து எங்களை நம்பி தாங்கப்பா. இன்னும் நாங்கள் விட மாட்டோம். எங்களை தந்து நடத்துங்கப்பா. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தர் இயேசுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தன் அநேகம் சமாதானம் ஆசீர்வாதம் பாதுகாப்பு சுகமும் நாம் அனைவரோட எல்லா பரிசுத்தவான்களும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிறைவாக இருப்பதாக. ஆமாம். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே அவர் செய்த சகல மறவாமே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. காணாமல் போன அடையாளத்தை மறுபடியும் அந்த ஸ்திரியை போல கண்டுபிடிக்க கர்த்தர் கிருபை தருவார். அல்லேலூயா.